ஐயா 25 தரம் கதைக்கு என்ன தீர்வு வேண்டது? 25 சரி. இப்ப நாங்கள் சிவசேனா அமைப்பால நாங்க கதைச்சிருக்கிறோம். தனி கட்சி ஆரம்பித்துள்ளார்கள். சரிதானே? நாங்கள் உறுதியாக சொல்ல வேண்டிய விடயம் என்றால் காணியோ மக்களுக்குரிய ராணுவம் பிடிச்சிருந்த காணி மக்களுக்கே சென்றடைய வேண்டும். அரசியல்வாதிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம். அதை பற்றி ஐயா நாங்கள் குழப்ப மாட்டோம். அந்த தையுட்டிக்குரிய விகாரைக்குரிய காணி மக்களுக்கு சென்றடையணும். அதுக்கப்புறம் மக்கள் தீர்மானிக்கணும். நீ அப்படி போடாத. நீ எங்கட ஒரு அயலூராக்கள் அவங்களோட நாங்க கதைச்சு இவையோடையும் கதைச்சு இல்ல அது நீங்க தீர்மானிக்கிறோம். நீங்க இல்லையா மக்களோட இந்த இடத்துல வந்து சொன்னது அதே ஆக்கள்கிட்ட கொண்டு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் ஐயா. எங்களுக்கு தீர்வு கட்டாயம் நாங்கள் 6 மாதத்துக்குள்ள அவங்க என்ன தேவையோ அதைத்தான் பூர்த்தி செய்வோம். ஒன்று உடைக்கப்படலாம், இல்லை அது உடைக்கப்படாமல் இல்லை எல்லாம் அவங்களோட என்ன தீர்வு இல்லை சிவசேனா அமைப்பு தான் முடிப்போம். உங்களோட அரசியல் தலைவரில் நான் முடிச்சு விட்ருவோம். இப்போ நான் எல்லா இடத்துலையும் கதைச்சிட்டேன். சரியா? பௌத்த ஆக்கள்கிட்ட கதைச்சிட்டோம். இது எங்களுக்கு தீர்க்கலாம். இது ஒரு சவால். தீர்க்கலாம்னு சொல்றேன். அதைத்தான் சொல்றேன் ஐயா. கொடுக்கும். ஆனா அரசியல் தலைவருக்கு குழப்ப வேண்டாம். அவங்கள்ட்ட நாங்கள் அதை செய்வோம். சரிதானே? இது நாங்கள் பௌத்தத்துக்கும் ஹிந்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கி உடனடியாக நாங்கள் அதை தீர்வு செய்வோம். இது அடுத்த கிழமையே நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும். இல்லை எங்களுக்கு அவங்களுக்கான எனக்கு என்ன தெரியும் அந்த செம்பாட்டை சோழி ஆக்கணும். எங்களுக்கு தையிட்டு விகாரைக்கு உடனடியாக தீர்வு இல்லை இல்லை அது மக்களோட சேர்ந்து தான் நாங்கள் தீர்வெடுப்போம். நாங்கள் தனியாக இல்லை. இல்லை இல்லை ஐயா ஐயா முடிவை இல்லை இல்லை இப்போ முடிவை இப்போ ஒன்று இருக்குத்தானே. இன்றைக்கு எத்தனை நாங்களும் தமிழர்களும் தான் வேணுமென்று கடைசியில் என்ன நடந்தது? ஓரளவு தீர்வுண்டாலும் தாங்க கொண்டு கேட்டும் போயிடாதிருக்கு. அவங்க சமாதானத்தை விரும்பினவங்க. கடைசி நேரத்தில் புலிகள் சமாதானத்தை விரும்பினோம். இன்றைக்கு எங்களுக்கு சமாதானம் தான் தேவை. எங்களுக்கு சண்டை தேவையில்லை. எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு தையிட்டு பிரச்சனையை தீர்க்கலாம் 6 மாதத்துக்குள்ள. அதுக்கு இந்த ஃபுல் சிட்டியம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான். சரிதானே? ஃபுல் எல்லாம் எடுத்துட்டேன் நான். எனக்கு எல்லாமே தான்றது. நான் அது கட்டாயம் நான் தீர்க்கப்படும் 6 மாதத்துக்குள்ள. நாங்கள் அது உடன் இல்லை 6 மாதத்துக்கு நான் தீர்ப்போம். சிவசேனா தானே? இல்லை இல்லை அதுக்கு எந்த வித தலையீடு நாங்கள் உங்களுக்கு அடுத்த பிரஸ் மீட்டிங் தொடங்கும். 1 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் பிரஸ் மீட்டிங் தருவோம். நாங்கள் என்ன கடந்த கொரோனா காலத்துல அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்பொழுதும் வந்து அதுக்கான எதிர்ப்புகள் வந்து கிளம்பி இருந்தது. அதுக்கு பிறகு வந்து மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் வந்து அதுக்கான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு வந்து கடந்த 1.5 வருட காலமாக அதாவது புனர் நிர்மாணம் செய்து அவர்களோட கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வழிபாட்டு தலமாக மாறுகிறதுக்கு முன்னரே வெறும் கட்டுமானமாக இருக்கும் போதே வந்து எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு விட்டது. வெறும் கட்டுமானங்களை இடித்து அகற்றுவதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. அவர்கள் கிரியைகள் செய்து அங்கே வந்து பிரதிஷ்டை செய்தது அவர்கள் வழிபாடுகள் செய்ய வழிகிட்டது வந்து போராட்டங்கள் நடந்தது. அதுவேற காலத்துல இருந்து இன்றைக்கு இந்த 1.5 வருஷம் தாண்டின நிலையில இன்றைக்கு வந்து சிவசேனை சொல்றது எங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் தான். இந்த 1.5 வருஷ காலமும் வந்து ஏன் சிவசேனை இப்ப எங்களுக்கு சுகமா தீரக்கூடிய தீர்வுகள் எங்களை நாடி இருக்கணும். ஆனபடியா எங்கள் மதன் ரீதியா அரசியல் ரீதியா இல்ல 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 அப்படி நீங்க யோசிக்காங்க. நீங்க அப்படி யோசிக்காங்க. இது எங்களுக்கு நல்ல ஒரு சகுனம் ஒன்று ஏற்பாட்டு இருக்குது. கட்டாயம் நாங்கள் சிவனோட நாங்கள் வழிபடுறாங்க ஐயா. நான் வேற இது இல்லை சிவனை நாங்கள் நம்பி இருக்கிறாங்க. எங்களுக்கு கட்டாயம் எங்களை ஒரு நன்மையை கொடுக்கும். இதுக்கு நாங்கள் தேவையில்லாத விளக்கங்களை நாங்கள் கொடுத்து எங்களை முரண்பாடுகளை உருவாக்காங்க. உங்களை முரண்பாடு உருவாக்குறேன்டா அது வேலை இல்லை. எங்களுக்கு தேவை முரண்பாடு இல்லாமல் இது போகணும். இல்லை அதான் இப்படி உள்ள மாறேன். ஆனா என்ன சொல்லுங்க இந்த மிஷனரிகள் இருக்குதானே அதுகள் தேவையில்லாம எங்களை தமிழ்நாட்டு பிரச்சனையில உள்வாங்கி எங்களை நடு ஆற்றுல செயற்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறோம். சும்மா தேவையில்லாம மீன் பிரச்சனை, காற்றாலை பிரச்சனை,
கனியமலை வீரத்தில் எல்லா இடத்திலும் தலையை ஓட்டி 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 எங்கள்கிட்ட இருப்புகளே கேள்விக்குறியாகிறது. தேவையில்லாமல் பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் தமிழ் மக்கள் கூட பிளவுகள் ஏற்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதுகளை நாங்கள் தீர்க்கணும். அந்த காணி மக்களுக்கு தான் சென்றடையணும். சரிதானே? சிவசேனை பௌத்த அத்துமீறலை ஏற்றுக்கொள்ளுங்க. பௌத்தம் ஹிந்து, பௌத்தம் ஒரு ஹிந்து, பௌத்தம்ன்றது தம்பி நான் சொல்ல வர அது தையிட்டியில விகார கட்டியான் புத்த மதத்துல பிறந்தவன் இல்ல. சச்சிதானந்தம் ஐயா அறிக்கை விட்டு இருக்கிற நீங்க பார்த்து நீங்களோ புத்த சமயம் சேர்ந்தவன் இல்ல. தேவையில்லாத வேண்டாம் நிப்பாட்டு, நீ நிப்பாட்டு. அப்ப நான் அடிக்கல் நாட்டினர்களையும் திறந்து வைத்தவர்களையும் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா? அடிக்கல் நாட்டும் பொழுது எங்க பிரதேசம் எங்க போனது? நிப்பாட்டு, தேவையில்ல கூட வேண்டாம். அதுக்கான எதிர்ப்புகள் வந்து பதிவு செய்யப்பட்டு அது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பொழுதுதான் சரி சவிந்திர சிவா அவர்கள் வந்து முதல்ல வந்து அடிக்கல் நாட்டினது ரெஜினல் குரே வந்து ஒரு இடத்துலயும் அடிக்கல் நாட்டியிருந்தார். ரெஜினல் குரே அடிக்கல் நாட்டியிருந்த இடம் வந்து அக்காலத்துல வந்து மடாலயமாக, அதாவது பௌத்த மடாலயமாக இருந்த ஒரு காணிக்குல தான் ரெஜினல் குரே வந்து அடிக்கல் நாட்டியிருந்தார். சவிந்திர சிவா அடிக்கல் நாட்டியிருந்த இடம் வந்து புரித ஒரு இடம். அதுதான் தம் மக்களுடைய பூர்வீக நிலமும் உறுதி உள்ள காணி, தனியார் காணி. அந்த காணியில தான் ஆக இங்க இடம் தெரியாமல் இடம் மாறி அடிக்கல் நாட்டின கதைக்கு இங்க இடம் இல்லை. இங்க உயர் பாதுகாப்பு இருந்த பொழுது இந்த கட்டுமானங்கள் நடைபெற்ற பொழுது அந்த பாதுகாப்பு பிரச்சனைகளே வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதுக்கான எதிர்ப்பை பதிவு செய்தவங்க இப்படி நடக்குது செய்வோம்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாமல் இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு ஐயா இப்ப எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லை. எங்களுக்கு தையிட்டு பிரச்சனை முக்காவாசியும் முடிய வேணும். இது எங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு. அதை விட வேற ஒரு சூழ்நிலை இருக்க மாட்டா நாங்கள் கையை விடுறோம். இப்போ உங்களுக்கு இது நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனைண்டா அரசியல் தீர்வுகள் எங்களுக்கு அரசியலுக்கு தலையிடாமல் நாங்கள் ஒரு ஆன்மீக தீர்வு ஒன்று நாங்கள் இதால கட்டாயம் மக்களோட சேருவோம். இந்த பிரச்சனை அவை அடிக்கல் நாட்டதுக்கு இவை அவலத்தினாலும் ஏலாதன்றது இல்லை. இப்போ எங்களுக்கு ஏலும் ஆனபடியே இதை நாங்கள் இதாண்டுவோம். நாங்கள் பாருங்க திருக்கேஸ்வரத்தில் வளை உடைக்க என்ன செய்தோம்? ஒரு தீர்வு இல்லை இன்றைக்கு வரைக்கும். கிறிஸ்தவ மதங்கள் பாதிரியா சம்பந்தப்பட்ட வந்து தெரிவித்த எதிர்ப்புக்கும் தற்பொழுது கபரணையில வந்து ஒரு காளி கோயில் உடைக்கப்பட்டு முன்னால பஸ் ஸ்டாண்ட் ஒன்று நிறுவப்பட்டு அதனுடைய அந்த உள்வீதி பிரகாரம் வந்து மிக சுருக்கப்பட்டு அந்த அப்படி நிக்கைகளே வந்து இரண்டுக்கும் இடையிலான எதிர்ப்புகளை வந்து சிவசேனை வந்து சீர்தூக்கி பாக்குறேன்ற ஒரு பிரச்சனை இல்ல நீங்க நாங்க எல்லாத்துக்கும் அறிக்கையும் சொல்லிட்டோம் தானே. இந்த கோயில் உடைக்கப்பட்ட நீதியும் சமாதானமும் ஓங்கினது. அடுத்த காளி கோயில் பெருசா போனானே நிப்பாட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஒரு அறிக்கை விட்ட பிறகுதான் சிவசேனை இப்படி ஒரு நீங்க என்ன ஐயா நீங்கள் இல்ல நீங்க எப்படியும் யோசிங்க. எங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? தையிட்டு இடத்துக்கு சனத்துக்கு இடம் தேவை. எங்களுக்கு உடனடியாக நாங்கள் அதை தீர்க்கப்படுங்க. எந்த விதத்துல நீங்க என்ன மாதிரியும் யோசிங்க. இது உங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு தேவை அரசியல் தீர்வு இல்லாத ஒரு ஆன்மீக தீர்வான இந்த தையிட்டு விஹார என்ற தீர்வை முடிப்போம். வேற ஒரு எங்களுக்கும் தேவையில்லை. வேற சும்மா நாங்கள் ஒன்று நாங்கள் கதைக்க வரையில்லை. இதுதான் எங்களோட மெயின் நோக்கம். ஆமாம் அதைத்தானே சொல்றோம். 6 மாதத்துக்குள்ள நாங்கள் முடிப்போம். நாங்கள் தையிட்டி சரி அது தேவையில்லை. நாங்கள் கூடுதலாக கதைக்க ஏன் சொல்லுங்க ஐயா, எங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். பிரச்சனையை உருவாக்கக்கூடாது ஐயா. நாங்கள் சும்மா அது செய்த இது செய்ய ஒன்றும் இல்லை. பிரச்சனையை உருவாக்கக்கூடாது. எங்களுக்கு தேவை பௌத்த மக்களோட அரவணைப்போட இந்த பிரச்சனையை முடிப்போம். சரிதான். தையிட்டி சம்பந்தமாக சிவசேனையின் தலைவர் சச்சிதானந்தம் ஐயா ஊடகத்தாருக்கு விட்ட அறிக்கையை பாலசிங்கம் ஜெயமாறனை நான் சொல்லுகிறேன். ஆடு நனைகிறதென்று ஓனாய் அழுகிறது. சலசல என நீர் ஓடும் சிற்றாறு சுற்றி புல்வெளி அப்பால் நிழல் தரும் உயர்ந்த மரங்கள் நிறைந்தது அடர்ந்த காடு. புல்வெளியில் மேய்கின்ற ஆட்டு மந்தை நீர் ஓடையை நோக்கி நடந்தவாறே மேய்கின்றன. காட்டு மரநிழலில் ஓனாய் கூட்டம் பசியோடு படுத்திருக்கின்றன. தூறலாக தொடங்கிய மழை சோன வேரியாக அடித்து கொட்டுகிறது. புல்வெளியில் ஆடுகள் நெருக்கமாகி நனைந்தவாறு மலைக்குள் மரநிழலில் மலைக்கு ஒதுங்கிய ஓநாய்கள் பசி தீர்க்க ஆடுகள் மீது கண் வைத்த ஓநாய்கள். புல் மேய்ந்து மதகளித்து வளர்ந்த ஆடுகள் வேட்டையாடலாம் பசி தீர்க்கலாம் வந்திருந்த ஓநாய்கள் ஆடுகள் மலையில் நனைவதை தொடங்கியதும் வருந்தின. ஐயோ நம்முடைய ஆடுகள் மலையில் நனைகின்றனவே, பாவம் பாவம் என இச்சோ கொட்டின. ஓநாய்கள் சில கண் கலங்கின, ஏனவே விம்மின, சிலரை விம்மி விம்மி அழுதன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 400 சைவ திருக்கோயில்கள்
இடித்தோம். 405 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கத் தொடங்கினோம். பண்டைய நல்லூர் முருகன் கோயிலை இடித்தோம். அதன் மீது தேவாலயத்தை கட்டினோம். அவ்வாறு இடித்ததன் 400வது ஆண்டு விழாவாக கொண்டாட்டமாக 2019ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி நாளன்று மன்னார் மாந்தை சந்தியில் திருக்கேச்சர வளைவை தரமட்டமாக்கினோம். வழிபாட்டு இடங்களை தரமட்டமாக்குவதே வாழ்வியலாக கொண்டவர்கள் நாங்கள். சட்டமுறைகளை வாழ்வியலாக கொண்டவர்கள் நாங்கள். பலம்புரி அலுவலகத்தை தாக்க உருவத்துறையிலிருந்து அடியாட்களை அனுப்புவோம். உதயன் அலுவலகத்தை மிரட்ட அச்சுவேலியிலிருந்து அடியாட்களை அனுப்புவோம். சமாதானத்தை நீதியையும் அவ்வாறே நாங்கள் சட்டங்களை மீறி பேணுகிறோம். வழிபாட்டு இடங்களை உடைத்து பேணுகிறோம். தம்புள்ளையில் அருள்மிகு பத்திரகாளி அம்மன் கோயிலை இடித்த பொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கின. ஓட்டமாவடியில் காளி கோயிலை இடித்த பொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கியது. முருகண்டி இந்துபுரத்தில் மீனாட்சி சந்திரசேசர் திருக்கோயிலை ஆக்கிரமித்த பொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கினது. அரியாலையிலும் செம்மணியிலும் அரசு உரிமம் பெறாமல் வயற்காணிகளை மேடாக்கி அடாத்தாக கொரோனா பாதிரியாரும் பெந்திக்கோசாரும் சபை கட்டிடங்களை தேவாலயங்கள் அமைத்த பொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கின. காப்பிய தலைவி கண்ணகியின் பெயரால் அமைந்த சாலை, அந்த சாலைக்கு செபஸ்தியான் கண்ணகி சாலை என பெயர் மாற்றிய பொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கியது. மன்னார் மாந்தை சிறு நாவக்குளத்தில் பிள்ளையார் கோயிலை இடித்த பொழுது சமாதானம் நீதியும் ஓங்கியது. காங்கேயன் துறை அருகே தையிட்டியில் தனியார் காணிகளை அடாத்தாக கைப்பற்றி புத்தவியார் அமைத்த பொழுது சமாதானம் நீதியும் சிதறின. சமாதானம் எங்கே ஓங்கியது, எங்கே சிதறியது என்பதை பட்டியலிட்டுள்ளார். சமாதானத்துக்கு நீதிக்குமான ஆணைக்குழுவுக்குமான பட்டியல். சமாதானம் வேண்டும், நீதி வேண்டும், எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் கண்டறியுங்கள். ஆணைக்குழு அமைத்திருக்கிறார் ஜாழ் மறைமாவட்டத்தினர். தம்புள்ளையிலும் ஓட்டமாவடியிலும் கண்டு அறியாதை, முருகண்டியிலும் சிறுநாவக்குளத்திலும் திருக்கேச்சலிலும் கண்டு அறியாதை, அரியாலையிலும் செம்மணியிலும் கண்டு அறியாதை, ஊர்வாத்துறையிலும் அச்சுவேலியிலும் கண்டு அறியாதை, தையிட்டியில் கண்டறிந்த மாபெரும் புலனாய்வு கண்டுபிடிப்பாளர்கள். சமாதானத்துக்கு நீதிக்குமான ஆணைக்குழுவினர். ஜாழ் மறைமாவட்டத்தின் ஆணைக்குழுவினர்.